السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكن ظننتم أن الله لا يعلم كثيرا مما تعملون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين سعد الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை இந்த மனிதனை கண்காணிப்பதற்காக வேண்டி பல்நூறு ஏற்பாடுகளை அவன் செய்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, 24 மணி நேரத்தில் ஒரு சுற்றி வரக்கூடிய இந்த பூமி, அதிலே இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே மேலே இருப்பதை போன்றுள்ள ஒரு அமைப்பை அவன் உருவாக்கி இருக்கிறான். பகலிலே நாம் மேலே இருக்கிறோம், ஆனால் இரவிலே நாம் கீழே சென்று விடுகிறோம், வௌவால் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம். பகலிலே மேலே இருக்கிறோம், இரவிலே அப்படியே சுழற்சி கீழே சென்று விடுகிறது. இரவிலே நாம் வௌவால் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், நாம் தான் மேலே இருக்கிறோம் என்ற எண்ணத்தை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தோற்றுவித்திருக்கிறான். அவனுடைய அதிசய சக்தி. வௌவால் போன்று இரவிலே தொங்குபவனும் தன்னில் நீர்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதனுடைய விழா பக்கத்திலே ஒட்டி கொண்டிருப்பவனும் தன்னில் நேர் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய இடப்பக்கத்திலே ஒட்டி கொண்டிருப்பவனும் தன்னை நேர் என்று எண்ணுகிறான். ஆக மொத்தமாக சொல்லுகிறவர்கள் இந்த 3 வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய அனைவர்களுமே தாங்கள் இருக்கக்கூடிய நிலை மேல்தான் என்று ஒரு அமைப்பை அல்லாஹ் அற்புதமா ஏற்படுத்தினான். நல்லது, சிறந்தது.
ஆனால் அதே அமைப்பை இந்த மனிதனிடத்தில் அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி விட்டார். பிறக்கக்கூடிய மனிதன் அனைவரும் நாம் தான் உயர்ந்தவன் என்று எண்ணுகிற அமைப்பை இந்த மனிதனின் உள்ளே அல்லாஹ் தோற்றி வைத்திருக்கிறார். தோட்டியிலிருந்து தொண்டமான் வரை அத்தனை பேர்களும் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார். பெருமை என்பது அவர்களுடைய பிறவி சொத்தாக மாறிவிட்டது. சாதாரணமாக தெரு கூட்டக்கூடிய ஒரு தொழிலாளி இடத்திலே சென்று, என்னப்பா உனக்கு சரியா கூட்ட தெரியல, செது பாருங்க. அவன் அப்படி கோபத்தில் கொப்பளிக்க ஆரம்பிக்கிறான். என்ன சாமி சொன்னேன், எங்க தாத்தா காலத்திலிருந்து கூட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்காக கூட்டக்கூடாது சொன்ன என்பதாக அப்படியே அவன் அப்படி கொப்பளிக்க இல்லையா? எந்த மனிதனிடத்திலும் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லி பாருங்கள், அவனுக்கு கோபம் பொத்துக் கொண்டு வந்துவிடும். இது மனிதனிடத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய இயற்கை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அது ஒரு மோசமான இயற்கை. என்னுடைய ஆசிரியர் பிறந்தவை ஷம்சுல் ஹுதா அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல ஹவுஸ் அடியில சில பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட போய், ஏங்க அந்த ஊர்ல யாராவது பெரிய மனுஷங்க இருக்கிறாங்களா, நான் போய் சந்திச்சுட்டு வர்றதுக்கு. அவங்க ஒரு பெரிய உஸ்தாது, ஒரு மதரசாவுடைய நாகரு, சிறந்த உஸ்தாது. அவங்க போய் கேட்கறாங்க, ஹவுஸ்ல உட்கார்ந்துருக்கவங்கள பார்த்து, எங்க இதுல யாராவது சிறந்த ஆள் இருக்கிறாங்களா கொஞ்சம் சொல்லுங்க உள்ளூர்ல, நான் போய் ஜியாரத் பண்ணிட்டு வரட்டும், அவங்களுக்கு வராக்காட் பண்ணிட்டு வரட்டும், வீட்டிலே போய் அவங்கள மரியாதை நிமித்தமா பார்த்துடலாம் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சொன்னாங்க, எங்களை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா என்று கேட்டாங்க. எங்களை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா, ஏன் ஊரில் உள்ள போய் பார்க்க போறீங்க என்பதா கேட்டார்கள் என்று ஒரு கதையை சொல்வாங்க. இதுதான் யதார்த்தம். யாரையும் நீ சரியில்லை என்று சொல்லி பாருங்க, நீ ஒரு முட்டாள் என்று சொல்லி பாருங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அல்லாஹ் அவனை உயர்வா படைத்திருக்கான். அப்படி உயர்வா படைத்த அல்லாஹ் இந்த மனுஷனை சுயமா விடல, முழுமையான கண்காணிப்புடன் அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். திருக்குறளுடைய பல வசனங்கள் சொல்வது இவனுக்கு தெரியவில்லை. நம்ம செய்யற ஒரு வேலை நம்மளை வந்து சேரும். நான் தப்பு செய்தா நிச்சயமா தண்டனைக்கு ஆளாகுவோம். வினை விதைத்தால் வினை இறப்போம், தினை விதைத்தால் தினை இறப்போம் என்பது தெரியாமல் எல்லாமே தாம் தோன்றித்தனமாக உலகத்தில் மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒருவர் விதிவிலக்கு அல்ல, எல்லாருமே நான் தான் என்ற அந்த மனோ நிலை காரணமாக உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் நினைக்காமல் நாம் தான் உயர்ந்தவர்கள், நாம் செய்வதுதான் நியாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமைமிக்க அல்லாஹ் இந்த மனிதனை முழுமையாக கண்காணிக்கிறான். இவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் நோட்டமிடுவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட நான் கூட யோசித்து பார்க்கிறேன், ஒரு 7-8 பாதுகாப்பு வளையங்களை, கண்காணிப்பு வளையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு அலுவலகத்தில் பார்த்தால் அங்கே கேமரா, அங்கே கேமரா, அங்கே கேமரா, எவன் லஞ்சம் வாங்குறான், எவன் எதை பேசுறான், எதை பேசுறான் என்று கண்காணிப்பு கேமரா வைத்திருக்கிறோமே, இது நம்முடைய புதிசாலித்தான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் அப்படி ஒவ்வொரு மனிதனையும் முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. 1வது பாதுகாப்பு என்ன தெரியுமா? திருக்குர்ஆன் 58 2வது வசனத்தில் சொல்வான். 58 5வது வசனத்தில் அவன் சொல்லுவான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஹத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். நீ 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தா நான் 4வது வந்து உன்னை ஒட்டு கேட்கிறேன்.
நீ 3 பேர் பேசினா உன்னுடைய பேச்சுக்கு சாட்சியா தெரியுமா? நான் எப்பவும் நஜ்வா சலாதத்தில் இல்லா ஹுவ ராபியஹும். நீ 3 பேர் உட்கார்ந்து பேசினா நான் 4வதாக இருக்கிறேன். நீ 4 பேர் உட்கார்ந்து பேசினா நான் 5வதாக இருக்கிறேன். அதன் பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் 58 வசனத்துல சொல்லி காட்டுவான். 41 23 வசனத்துல நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, அனந்தும் அன்னத்தாராயிரம் கசீரம் இம்மா தாமதும், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் தெரிய மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களை அழித்தது, இந்த நிலைக்கு எளிநிலைக்கு கொண்டு வந்தது. நம்ம சேர்ந்து யாருக்கும் தெரியாது, அல்லாவுக்கு தெரியாது. லாக்கின் அனந்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள் அன்னல்லாஹ் கபீரன் மாத்தாமலும், நீங்கள் செய்யக்கூடிய எதையுமே அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களை அழித்தது என்று அல்லாஹ் தஆலா 41 23 வசனத்தில் சொல்லிவிட்டு, நீ பேசும் பொழுது நானே இருந்து கவனிக்கிறேன். போதாக்குறைக்கை 2வது சாட்சியாக அவன் சொல்லுவான், நீ இருக்கும் பொழுது உனக்கு முன்னால் பல மலக்குகள் பின்னால் பல மலக்குகள் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ தனியாக இருக்கிறதா நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் சொல்லுங்க எதுவுமே பொய்யல்ல. நல்லா முதல்ல விளங்கிதான் 6666 வசனங்களை நம்ம நம்பி இருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அதுல ஒவ்வொன்றுமே சத்தியமான வார்த்தைகள், அது எதுவுமே பொய்யல்ல, கற்பனை அல்ல, கதை அல்ல என்பதை நாம் முதலில் உறுதியாக கூற வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லஹு முஆகிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி, முன்னாலும் பின்னாலும் உங்களை கண்காணிப்பதற்கு பல மலக்குகளை நாம் வைத்திருக்கிறோம். 13 11 வசனத்தில் சொல்றான். அல்லாவே நேரடி சாட்சி ஒண்ணு, ஐ விட்னஸ் முதல்ல அல்லாவே நேரடியாக இருந்து சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிறான். 2வது சாட்சி மலக்குகளை வைக்கிறான். லஹு முஆகிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி, முன்னாலும் பின்னாலும் பல மலக்குகளை வைத்துக் கொண்டு நீங்கள் செய்வதை அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3வது இன்னொரு வசனம் 50 வசனத்துல, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். முதல்ல நான் சொன்னது 13 11. லஹு முஆகிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி, முன்னாலும் பின்னாலும் மலக்குகள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வசனம் 13 11. இது அடுத்த வசனம், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்களுடன் நீங்கள் பேசும் பொழுதும் நீங்கள் ஒரு வார்த்தையை வெளிவிடுவதில்லை, அங்கே ரகீபு அதீது என்று 2 மலக்குகள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தையை, அம்மா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி, அப்பா இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து பிறக்கிறது என்றால் அதை கண்காணிப்பதற்கு பதிவு செய்வதற்கு ரகீபு அதீது என்று 2 மலக்குமார்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று 3வதாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நேரடி விட்னஸ் போதும். ஓதாக்குறைக்கு மலக்குகள் சுற்றி முன்னாலும் பின்னாலும் இருக்கிறார்கள், அது போதும். 3வதாக ஒவ்வொரு வார்த்தையை நோட் பண்ணுவதற்காக வேண்டியே முன்னாலும் பின்னாலும் ரகீபு அதீத் அவங்களுக்கு பேரு இருப்பதாக சொல்கிறார். 4வது சாட்சியாக அல்லாஹ் தஆலா وَإِنَّ عَلَيْكُمْ كِرَامًا كَاتِبِينَ وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ 82 10வது வசனத்துல நீங்க எதை செஞ்சாலும் உடனே அது பதிவேட்டில் பதிகிறதுக்கு, மெமரி கார்டுல பதிவதற்காக வேண்டி மலக்கள் 2 பேர் இருக்கிறாங்க என்று நமக்கு நல்லா தெரியும். வலது பக்கத்தில் ஒரு மலக்கு எழுதிக்கிட்டு இருக்கார், இடது பக்கத்தில் ஒரு மலக்கு எழுந்துகிட்ட எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் என் பாரு என் வேலையத்தான் நான் பார்ப்பேன், எவன் பார்த்தேன் நான் என்ற நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான கேள்வி கேட்பான நாளைக்கு அவன்கிட்ட நம்ம பதில் சொல்லணுமே என்பதை பற்றி எண்ணாமல் தானாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பதிவை ஒழுங்காக போகிறான். அவன் இன்னா அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன், கிராமன் காத்திபீன் என்ற 2 மலக்குகள் எல்லாவற்றையுமே பதிவு செய்கிறார். எழுத்துப்பூர்வமாக நம்ம மெமரி கார்டுல பதிவு செய்யற மாதிரி எழுத்துப்பூர்வமாக எல்லாத்தையும் பதிவு செய்கிறார்கள் என்பது 82 10வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எதுவும் போதாது என்று 4வது பாதுகாப்பு ஒன்று சொல்றான் தெரியுமா?
هو الذي يتوفاكم بالليل ويعلم ما جرأتم بالنهار. هو الذي يتوفاكم بالليل ويعلم ما جرأتم بالنهار. ஒவ்வொரு நாளும் உங்களை தூங்க வைத்து தூங்கியவுடன் உங்களுடைய ரூஹை நான் கூப்பிட்டு, இன்னைக்கு உங்க ஆள் என்ன செஞ்சாரு, இன்னைக்கு உங்க ஆள் என்ன காயப்படுத்தினாரு, இன்னைக்கு உங்க ஆள் என்ன பண்ணாரு என்று அல்லாஹ் அந்த ரூஹிடத்துல விசாரிக்கிறான். அவன் தான் கூட இருந்தான். ஐக்கிட்ட சந்தேகம் இருக்குது. தெளிவா சொல்றான் அல்லாஹ் தஆலா ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைலி. இரவிலே அல்லாஹ் உங்களை தூங்க செய்கிறான். எல்லாரும் தூங்கத்தான் செய்யறான். தூங்கும்போது என்ன நடக்கும் நமக்கு தெரியுது இல்ல. தூங்கும்போது நம்முடைய உயிர் நம்மளை விட்டு போயிருது. போய் என்ன செய்யுது, கோல் சொல்லும். நம்முடைய உயிர் போய் கோல் சொல்லுது அல்லாஹ்விடத்துல. ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைலி வயஅலம் மா ஜரஹத்தும் பின்னஹார். 60வது வசனத்திலே இந்த செய்தி சொல்றான். நாம் பகல்ல என்னவெல்லாம் பண்ணமோ இதை பூராமே நம்முடைய ரூஹு போய் அல்லாஹ்விடத்துல ஒப்பிக்குது. இவ்வளவு சாட்சிகளை 5 சாட்சிகளை அல்லாஹ் உலகத்தில் ஆக்குறான். உலகத்தில் ஆக்கிட்டு மறு உலகத்தில் எழுந்திருச்ச உடனேயே 36, 65 வசனத்தில் சொல்லுவான். யாருன்னு சொல்றாங்க, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். மனிதனுக்கு நேரடியா நாங்கள் அவங்ககிட்ட கேட்க மாட்டோம். நீ என்ன செஞ்சேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். நாம் உங்களுடைய வாய்க்கு பூட்டு போடுவோம். உங்க கையிட்ட பேச சொல்லுவோம், அது பேசும். உங்க காக்க சாட்சி சொல்லணும், அது சொல்லும். நீ சொன்னதை நீ மறைக்கலாம். ஊருக்கு சொல்லிக்கா சோத்துக்குள்ள மறைக்கலாம், அது வேற விஷயம். ஆனா சொன்னால் தானே சொல்ல உங்ககிட்ட வாய்க்க கேட்க மாட்டான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாயிலே நாம பூட்டு போடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் பேசும். அர்ஜுலும், கால்கள் சாட்சியம் என்று 36 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதோடு முடிந்ததல்ல. இன்னொரு வசனம், அதைவிட மோசமான வசனம், 41 20வது வசனம். 41 20வது வசனத்துல அத்தா இதா ஜாஊஹா, எல்லாம் அங்க வருவாஹா, ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும், அவங்க கால் சாட்சியம், அவர்களுடைய கண்கள் சாட்சியம். நாம் பேசினா தானே பொய் சொல்வதற்கு. கால் சாட்சியம், கண்கள் சாட்சியம், ஜுலூதுஹும், தோள்கள் சாட்சியம். நம்ம தோல் பேசும். அப்ப இந்த மனுஷன் கேட்பான், அவன் நாசமா போற தோலே என் குலமனை இருந்த எனக்கு எதிர்ப்பா சாட்சி சொல்றிய, என் காதையே நான் சொல்லும் போது நீ கேட்டுட்டு தான் இருந்த, இப்ப நீ எதிர்ப்பா தெரிஞ்சுட்டு இருக்க. இத்தனாயிரம் பாட்டு நான் கேட்டேன், ரசிச்சேன், அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, எப்படி உனக்கு சொல்ல முடிச்சு? அப்ப சொல்லும், அந்த கராவுல்லதி அந்த புள்ளச்சை, எல்லாத்துக்கும் பேச சக்தி கொடுத்த அல்லாஹ் இதுவரைக்கும் எங்களுக்கு பேசும் சக்தி கொடுக்கல, அதனால உனக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருந்தோம், இப்பதான் எங்களுக்கு பேசும் சக்தியை கொடுத்திருக்கலாம், எனவே நான் பேசுறேன். எந்த அற்புதமான விவாதம் என்பதை பாருங்க. தோல்கிட்ட கேட்பான், கால்கிட்ட கேட்பான், கண்ணிட்ட கேட்பான். நான் செய்யும் போதுலாம் கூடத்தானே இருந்தீங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் பேசாம இருந்துட்டு இப்ப வந்து கோட் சொல்றீங்களே என்று கேட்கும் பொழுது, அந்த அல்லாஹுல்லதி அந்த புள்ளச்சை, எல்லாவற்றையும் பேச செஞ்ச அல்லாஹ் எங்களை பேச வச்சிருக்கிறான். இதுவரைக்கும் நாங்க பேச முடியாம இருந்தோம், அதனால உனக்கு ஒத்து ஊதணும், இப்ப நீ தாங்க பேச வச்சுதான் அல்லாஹ் சொல்றோம் என்பதாக அதை சொல்லும் என்று 41 20 சொல்கிறார். மனுஷன் தப்பிக்க முடியுமா? அன்பான பெருமக்களே, இவன் தன்னை மேல் என்று நினைக்கிறான். நாம் செய்வது யாருக்கும் தெரியாது நினைக்கிறான். நாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறான். யாரை எதிர் தப்பு செய்தாலும் ஒண்ணும் கவலை இல்லை என்று நினைக்கிறான். யாருக்கு அநியாயம் செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நினைக்கிறான். ஆனால் இத்தனை வகையான ரெக்கார்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கும் மேலாக அவன் மறுவகத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் அவன் கையிலே 2 பதிவேடு கொடுக்கப்படுகிறது. 2 பதிவேடு. முன்காலத்துல எல்லாம் பதிவேடு எவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம பிறந்ததிலிருந்து இறந்த வரைக்கும் சின்ன செய்தி போனா அதுல எழுதுறதா இருந்தா பெரிய பெருசா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது மெமரி கார்டு, ஒரு சின்ன மெமரி கார்டு தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை, நம்முடைய அசைவுகளை, நம்முடைய செயல்களை பதிவிடுறது சின்ன மெமரி கார்டு இருந்தால் போதும் நமக்கு இப்ப தெரிய வருது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இதை கையில கொடுத்துருவான்.
கையில கொடுத்தோம் அதை பார்ப்பான். மாலி ஹாதில் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தும் வலா கபீரத்தும் இல்லா அஹ்சாஹா. அந்த பேட்டை விளையாட்டாத்தானே பேசிக்கிட்டு இருந்தேன், அதையும் இங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கிற. கிண்டலாத்தானே பேசிக்கிட்டு இருந்தேன், அதையும் இங்க பதிவு செஞ்சிருக்கிற. அல்லாஹ் பத்தி நான் ஐயாண்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன், கிண்டலாத்துல பேசிட்டு இருந்தேன், அதையும் இல்ல பதிவு இருக்குது. நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதே இல்லாம பதிவு செய்யணும், இதே இல்லாம பதிவு செய்யணும், தலையெடுத்துருவான். மாடி ஹாவல் கிதாப், இந்த வேதத்துக்கு என்ன வந்தது? நான் இவாது சகீரத்தும் வலா கபீரத்தும் இல்லா அஹ்சாஹா. 1849 வசனத்துல எல்லாம் தலை சொல்லிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது மட்டுமல்ல, ஒரு வரலாறு, மிக அற்புதமான வரலாறு. 5:116 வசனத்துல ஒரு செய்தி எல்லாம் சொல்லலாம். என்ன சொல்றா தெரியுமா? وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து அல்லாஹ் கேள்வி கேட்க போறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கேள்வி கேட்க போறானா? என்ன கேள்வி கேட்க போறான் தெரியுமா? என்னையும் என்னுடைய தாயாரையும் 2 கடவுளா ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீதான் சொன்னாயா, நீர்தான் சொன்னீரா என்று எல்லாம் கேட்பான். ஐயோ பாவம், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. மக்கள் அவர்களை தேவகுமாரன் சொல்லிட்டாங்க. மக்கள் தேவகுமாரன் சொன்னதை அதை பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கப்படுறாங்க. இப்ப நம்ம செஞ்சதல்ல விடுவானா? அவங்க செய்யாத குற்றத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்று அந்த வசனம் சொல்கிறது. இது காலல்லாஹு, அல்லாஹ் சொல்லுவான், யா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மைந்தனே, அந்த கூட்டலின் நாசி, நீதான் மக்களுக்கு சொன்னீரா, இத்தஹதூனி உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயாரும் 2 கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள். திருத்துவம் என்ற பெயரில் நான் ஒரு கடவுள், நம் தாயார் ஒரு கடவுள், அல்லாஹ் ஒரு கடவுள் என்று நீர்தான் சொன்னீரா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சுப்ஹான மா யகுனு அன் அகூல மா லைஸ லக பிஹி. யா அல்லாஹ், உனக்கு நல்லா தெரியும், எனக்கு உரிமை இல்லாத சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கிறது? கடவுள்தான் என்று நான் கடவுள்தான் சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் அப்படி சொல்லுவானா? நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியாதா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சொல்லல இல்லையே. அதனால அவங்க செஞ்சாங்கன்னா என்னை பற்றி குட்டி பிடிக்காது என்று அவர்கள் கத்துவார்கள் என்று ஒரு சும்பளம். இது என்ன சொல்லுகிறது என்றால், தம் செய்யாத குற்றங்கள் மற்றவர்கள் நம்மை பற்றி சொன்னாலும் கூட அது பற்றியும் விசாரிக்கப்படுவான் மனிதன் என்று தெளிவாக இந்த வசனம் 5:116 வசனத்தில் சொல்லி காட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு இருந்தும் கூட மனிதன் நியாயத்திற்கு புறம்பாக நடந்து வருகிறான். யார் நம்மை கேட்பார் என்ற அந்த தைரியத்திலே இருக்கிறான். நாம் என்ற நிலையில இருக்கிறான். அவன் கேட்க மாட்டான் என்று நையம் நினைக்கிறானா? அன்பான பெருமக்களே, ஒரு வசனத்தில் அல்லாஹ் நமக்கு இன்னொரு விஷயத்தை வெளிக்காட்டுவான். அவனா யாரவன அன்னம் யுஸ்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் மர்ரத்தைன் சும்மலா யதக்கரூன். 9:126 வசனத்துல, எப்பா இதுக்கெல்லாம் பத்தாதுண்டு, நீ போற போக்கு சரியில்லைண்டு, வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை நான் சோதனையை உண்டாக்குறேன், அப்பவாவது நீ திருந்தினியான்னு கேட்கலாம். நீ போற போக்கு சரியில்லை என்று வருடத்திற்கு 1 தடவை 2 தடவை எனக்கு நான் சோதனை கொடுக்கிறேன். என்ன சோதனை கொடுப்பேன்? பொருள்ல சோதனை கொடுப்பேன், பிள்ளைங்கள சோதனை கொடுப்பேன், அல்லது உன்னுடைய வியாபாரத்துல ஏதாவது ஒரு சோதனையை கொடுப்பேன், அல்லது உன்னோட உடல்நிலையை சோதனையை கொடுப்பேன். வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை நீ போக்கு சரியில்லை, நீ திருத்திக்கோ, திரும்பி வாழு என்பதற்காக வேண்டி சோதனையை நான் தருகிறேனே, அப்படி இருந்தும் நீ உணரவில்லையே என்று சொல்லலாம். இருக்கிற சாட்சிகள் பத்தாது என்று 7 சாட்சிகளை கையில் வைத்திருக்கிறான். மறு உலகத்திலே கூப்பிட்டு விசாரிப்பதற்கு. மறு விசாரிக்கும் இவனால் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அரை நாள்ல எல்லாருடைய கணக்கு முடிஞ்சிடும். ஒரு 6 மணி நேரத்துல எல்லா மனிதர்களுடைய கணக்கு முடிஞ்சுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், எப்படி 6 மணி நேரத்துல எல்லாரும் கணக்கு முடிக்க முடியும்? ஒருத்தண்ட கேட்டாலேயே நம்ம கேஸ் போடும். அந்த ஒரு கேஸ் முடியறதுக்கே 14 வருஷம் ஆகுது. அப்படிங்கிற ஒவ்வொருத்தனுக்கும் பல கேஸ், பல பிரச்சனை இருக்குது. நான் இல்லம்மா இருக்கேம்மா நிரூபிக்கணும், எவ்வளவு இருக்குது. அப்படிங்கல அரை நாள்ல எல்லாருடைய
பிரச்சனையும் தீர்க்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரசூல் சொல்கிறார்களே. என்ன என்றால், அந்த பட்டரை பார்த்த உடனே இவனுக்கு மட்டைக்கு 2 தீர்த்து இருக்க மாதிரி எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் என்பது மட்டுமல்ல, நாம சரியா மாட்டிக்கிட்டோம், நம்ம சரியா மாட்டிக்கிட்டோம், பதிலே பேச முடியாது என்ற நிலைக்கு அவன் புரிஞ்சுக்குவான். புரிஞ்ச உடனே நீ இப்படி செஞ்சியா, ஆமா, செஞ்சியா, ஆமா, செஞ்சியா, ஆமா, போய் அனுபவி, போய் அனுபவி எல்லாத்தையும். அவ்வளவுதான். எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்பான், எல்லாம் செஞ்சேன், ஏன்னா மாத்த முடியாது. சாட்சி இப்படிப்பட்ட மாதிரி அவனே ஒரு சாட்சி இருந்திருக்கிறான், சுத்தி மலக்களை வர வச்சு சாட்சி சொல்லியிருக்கிறான். ராத்திரியில் இந்த உயிரையே கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறான். போதாக்குறைக்கு மறு உலகத்துல விசாரிக்கிறது நாவை விசாரிக்க போறது இல்ல, கையை விசாரிக்கிறான், காலை விசாரிக்கிறான், தோலை விசாரிக்கிறான், கண்ணை விசாரிக்கிறான், காலை விசாரிக்கிறான். இப்படி எல்லாம் விசாரித்ததற்கு பிறகு அவன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியுமா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவனாயிரவுன அன்னம் முக்தமுனமாம் தீக்குள்ளான் மர்றத்தேனி சும்மலாயத்து முன்னு பலவும் எதிர்க்க டிபி வியாதி. டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் போனா அவருக்கு நிறைய பாதி டிபி வியாதி, இதை ஒண்ணுங்க முடியாது, நீ என்ன சீரல் கொடுப்பியான்னு. ஆமா, நான் சீரல் கொடுப்பேன். கோயில போடுவியா? ஆமா, கோயில போடுவேன். இனிமே அதெல்லாம் செய்யாது, அதெல்லாம் விட்டு, இனிமே அதெல்லாம் செய்யாது. சரி, அவர் சொல்லிட்டார். ஒன்ன வந்தான், வியாதி முத்திருச்சு, வியாதி முத்திருச்சு. திரும்ப போனான். திரும்ப போனோடனே ஏண்டா முத்திருச்சு, நீ செஞ்சியா சிகரெட் கொடுத்தியா? இல்ல, 1-2 குடிச்சேன், 1-2 குடிச்சேன். இதெல்லாம் செய்யாத கிடைச்சிடும், ஹார்ட் பாதிச்சிடும், நுரையீரல் எப்பவுமே எதிர்ப்பு வச்சு ஒரு 10 நான் ஊசி போடுறேன், 1000 ரூபாய் அந்த ஊசி, இது பட்டு விரட்டி விடுறான். விரட்டி விட்டாம திருந்தணும்ல, திருந்ததில்லை. திரும்பவும் பிடிச்சான். பிடிச்சிட்டு அவன் போன உடனே, இது உன்னை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது, எது வரைக்கும் வாழணுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டேன், எதை சாப்பிடுமோ சாப்பிட்டுக்க, நீ எவ்வளவு நாளைக்கு இருப்பான்னு என்னால சொல்ல முடியாது. இதே நிலையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை வாழ செய்துவிட்டு அவன் தவறு செய்வதெல்லாம் அவனுக்கு சில சோதனைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் சோதனைகளை கொடுக்காம இருக்கிறது இல்லை, சோதனைகளை கொடுக்கிறான். கொடுத்த பொழுதாவது இவன் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளவில்லையானால் மீண்டும் அதே போக்கிலே அவன் செல்வானேயானால் கடைசி அவன் அழிவு நிச்சயமாயிடும் என்பதை போன்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே அன்பான பெருமக்களை, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் கண்காணிப்புக்கு ஆடில்லாத நிலைமையில் அல்ல. யாருமே நம்மளை பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காட்டுல, யாருமே தெரியாத ஒரு காட்டுல நீ தப்பு செஞ்சாலும் அதை அல்லாஹ் வெளியில கொண்டு வந்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காட்டுல யாருமே பார்க்காத ஒரு செய்தி நீ செய்தாலும் கூட அதான் அல்லாஹ் வெளியில கொண்டு வந்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உதாரணமா சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை குர்ஆனிலே வருது, அதை சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எஜமானி தவறு செய்வதற்காக அழைக்கிறாங்க. தவறு செய்வதற்காக அழைத்தார்கள். இவர்கள் சம்மதிக்கவில்லை. கடைசியில தப்பிச்சு வெளியில வர்றாங்க. முதலாளிட்ட மாட்டிட்டாங்க, அவருடைய கணவரிடத்துல மாட்டிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாளி, அந்த அம்மாவுக்கு கணவன், 2 பேர்த்தையும் மாட்டிட்டாங்க. வஸ்தபக்கல் பாபன் பக்கத்தத் கமீஸஹு பித்தமின் துரி, அந்த வரலாறு. வேகமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு வெளியே வர்றாங்க. துலைஹா அம்மா பின்னாலே வர்றாங்க. 2 பேரும் லதல் பாப், வாசல்ல முதலாளி இருக்கா மாட்டிட்டாங்க. முதலாளிக்கு செய்தி தெரிஞ்சு போச்சு, என்ன நடந்துச்சுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே யூசுஃபே, நீ நல்ல மனுஷன், ஓமல தப்பு கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், ஓமல தப்பு கிடையாது. துரைகா, நீ தான் தப்பு. சரி, இந்த விஷயத்தை இனி யாருக்கும் சொல்லக்கூடாது, சரியா? பெரிய நம்பிக்கை, நீ அல்ல டப்பா பண்ணி கொடுப்பாய் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொன்னாங்க. நீ யாருன்னு இல்ல, முடிஞ்சு கதை, 3 பேரோட முடிஞ்சு கதை. ஆனா 3வது நாள் ஊர்வலம் பேசி இந்த செய்தியை எப்படி பேசி பொம்பளை எல்லாம் பேச ஆரம்பிச்சான். நபிகள் நாயகம் சொல்வார்கள், 3 பேருக்குத்தான் தெரிஞ்ச ரகசியம்,
வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, 3 பேரும் சொல்லவும் இல்லை. ஆனா செய்தி எப்படியோ லீக்கேஜ் ஆகி ஊர்ல உள்ள பொம்பளையெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஊர்ல உள்ள பொம்பளையெல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு பெரிய ரோஷம் ஏற்பட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வைத்தாங்கிறதெல்லாம் தொடர்ந்து வரலாம். அப்ப நீ தப்பு செய்கிற போது அந்த தப்பு உண்மையிலேயே ஏதோ வகையில கண்காணிச்சு அது வெளியில வந்துருது. ஆனால் நீ ஒவ்வொன்றையுமே ஜாக்கிரதையா செய். நீ நடப்பதை ஒழுங்காக நட, பேசுவதை ஒழுங்காக பேசு, நீ செய்வதை ஒழுங்காக செய். எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக்குவார்கள். அத்துன்யா சிஜ்னுல் மோமினி வ ஜன்னத்துல் காஃபிர். அத்துன்யா சிஜ்னுல் மோமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் என்பது மோமின்களுக்கு சிறைச்சாலை, காபிர்களுக்கு சொர்க்கம். அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் தப்பு பண்ணுவார்கள் என்றால் அவங்க தப்ப கண்டிக்கப்படாது, கண்ணால் எடுத்துக்கொள்ளப்படாது. அவர்கள் நல்லது செய்வார்கள் ஆனால் அதற்கான நன்மை உலகத்திலேயே கொடுக்கப்படும். உலகத்திலேயே அவர்களுக்கு எல்லாம் நன்மை கொடுக்கப்படும். ஒரு தர்மம் செய்தால் அந்த தர்மத்துக்கான நன்மையை கண் முன்னால் அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். அவன் தப்பு செய்தால் அதை கண்டிக்கப்படாது. அவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம். ஆனால் ஜன்னத்துல் காஃபிர் அவர்களுக்கு சொர்க்கம். அவர்களுக்கு சொர்க்கம் என்றால் இந்த உலகத்தில் கேள்வி கணக்கு என்பது அவர்களுக்கு கிடையாது. ஆனால் சிஜ்னுல் மோமினி, மோமினுக்கு சிறைத்தார். மோமின் ஒவ்வொன்றும் கேள்விக்கு பதில் சொல்லியா, ஒவ்வொன்றும் ஜெயில இருந்துட்டு பேசுற மாதிரி, ஜெயில இருந்துட்டு ஒவ்வொன்றையும் கண்காணிக்கப்படுகிறது மாதிரி நம்மளுடைய எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் பதிலடி உண்டு, எல்லாத்துக்குமே வாழ்க்கையில பாதிக்கும். சிஜ்னுல் மோமின். ஆனால் காபிர்களுக்கு அந்த நிலை இல்லை. அல்லாஹ் தஆலா ஆட்சியை 2ஆக பிரித்து விட்டார். இஸ்லாம் அல்லாதவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நன்மைக்கு 1க்கு 10ஆக 100ஆக சொல்லுவாங்க. ஒரு இடத்துல மேல உள்ள மாடினா தங்கமாக இருக்கும், வாசல்னா வெள்ளியாக இருக்கும். ஜுஹ்ரூப் என்ற சூறாவிலே இந்த செய்தியை சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் நிறைய கொடுப்பேன். எந்த அளவுக்கு நிறைய கொடுப்பேன்னு சொன்னா, மாடி எல்லாம் தங்கமாக இருக்கும். மாடி இரும்புனால போட மாட்டாங்க, தங்கத்தினால போடுவாங்க. அவங்களுடைய வாக்கு சம்பூர்ண வரலான குரான் வந்துருச்சு. குரான் சொல்லிட்டாங்க, வாசல்கள் எல்லாம் வெள்ளியாக இருக்கும், வாசல்கள் வெள்ளியாக இருக்கும், மாடிகள் எல்லாம் தங்கமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவருக்கு நான் திறந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவர் கொடுக்க அவங்க மேல நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதை பார்த்து நீ ஏமாறாத, நீ சிறையில இருக்கிற, ஒவ்வொன்றும் உனக்கு கண்காணிக்கப்படுகிறது. உங்ககிட்ட அல்லாஹ்வுடைய நடவடிக்கை வேறு, அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய நடவடிக்கை வேறு. அவனை பார்த்து நீ ஏமாறாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பான பெருமக்களே, நாம் யார், நம்மை கவனிக்க யார் இருக்கார், நமக்கு யார் இருக்கார் என்ற மவதை மனிதனிடத்தில் இயற்கையில் உள்ளது. ஆனால் அதை வென்று நாம் ஒவ்வொன்றுக்குமே பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்மை கண்காணிப்பதற்கு அல்லாஹ் பலவிதமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். ரப்பிடத்துல போய் நம்மளால் பொய் சொல்ல முடியாது என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. எனவே நாம் வாழ்க்கையை செவ்வனே சிறப்பாக ஆக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் புத்திசாலித்தனத்தை தந்தரும் புரிவானாக. இஸ்லாத்தை முழுமையாக, குர்ஆனை முழுமையாக புரியக்கூடிய தத்துவத்தை அல்லாஹ் தஆலா தந்தரும் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் நாமாகவே இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.